யோவான் 11 பார்க்க முடியும் அந்த இன்சிடென்ட்டை. மரியாள் மார்த்தாள் 2 பேரு சகோதரிகள். அவங்களுக்கு வந்து ஒரு சகோதரன் இருப்பாரு, லாசரஸ்ன்ட்டு. ஸோ மிகவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா யோவான் போல ஏசப்பாட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல லாசரஸ் இறந்துடுறாரு. அப்ப அந்த தேடி வரும். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எழுப்ப போறோம்ன்றது. அவரு தேவகுமாரனா மனுஷகுமாரனா இருந்தாலும் அவர் தேவகுமாரனா இருக்கிறபடினா தான் செய்ய போறது என்னன்னு அவருக்கு தெரியும். எப்படி எழுப்ப போறோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல கண்ணீர் விட்டாருன்ற ஒரு வார்த்தை பாருங்களேன். அப்ப என்ன அந்த இடத்துல மரியாள் மார்த்தாள் அவங்களுக்கு தெரியாது. தன் சகோதரனை இழந்த துக்கத்துல அவங்க வந்து அழறாங்க வேதனையில. சோ அவருக்கு தெரிந்தாலும் கூட நம்ம எழுப்ப போறோம்னு தெரிஞ்சா கூட அந்த சகோதரிகளுடைய மன கஷ்டத்தை அந்த துக்கத்தை தானும் அனுபவிக்கும் பொழுது அந்த இடத்துல கண்ணீர் விடுகிறார். பாருங்களேன், எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன், ஒரு தாயாக இருந்த அந்த இடத்துல அவங்களுடைய துக்கத்துல பங்கு கொண்டு அவங்களுடைய இருதயத்தின் வேதனைகளை அறிந்துச்சு அந்த இருதயம் எப்படி கஷ்டப்படும் அப்படின்றத அவங்க உணர்ந்ததுனால அந்த இடத்துல இயேசு கண்ணீர் விடுகிறார். சோ இதுதான் நம்மளுடைய தேவன். பாருங்க எவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அடுத்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார். லூக்கால சொல்லுவாரு, எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் சேர்ப்பது போல உன்னை எத்தனையோ முறை சேர்க்க மனதா இருந்தேன், ஆனால் நீ வந்து அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல அவர் கண்ணீர் விட்டார். அப்படின்னா தன்னுடைய சொந்த ஜனங்கள், யூத ஜனங்கள், எருசலேம் மக்கள் வந்து தன்னை தேடி வந்த மன்னிப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளாம அவங்க படப்போற பாடுகளை அவர் பாக்குறார். சோ சிலுவையில வந்து அவர் தொங்கும் பொழுது அந்த ஜனங்க சொல்றாங்க, இவருடைய ரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகளின் மீதும் சந்ததியின் மீதும் விழும் அப்படின்னு விழட்டும்ன்றாங்க. சோ அந்த இடத்துல அவங்களுடைய ஆனா அந்த புறக்கணிச்சதுனால நம்ம புறஜாதிகளாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப அந்த இடத்துல அதனாலதான் பாத்தீங்கன்னா கிபி 70 அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடந்து சோ அந்த எருசலேம் வீதிகள்ல எவ்வளோ ரத்த ஆறு ஓடுச்சான். சோ இன்றைய வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தேசத்துல வந்து யுத்தங்களும் ஏன் இன்னும் வந்து அவங்களுடைய கண்கள் திறக்கப்படாம ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறதுனால. ஆனா நம்ம வந்து அவங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சொந்த ஜனங்கள், ஏன்னா எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்றதே வசனம் இருக்கு. 2வது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அந்த தேசத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். சோ அவருடைய கண்ணீருக்கு பங்குள்ளவர்களாக நாமும் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க நம் கடமை. நிச்சயமாக அவங்க வந்து ரட்சிக்கப்படக்கூடிய நாட்கள் வருகிறது. அவங்க அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக வந்து பவுல் சொல்றார் பாருங்க, அவங்க இயேசுவை புறக்கணிச்சதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டதே இப்படி இருக்குன்னா அவங்க ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு நன்மையாக இருக்கும், அது ஜீவன் உண்டானது போல இருக்கும் அப்படின்றார். சோ யூத ஜனங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது உலகமே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குள்ள கடந்து வரும். சோ அதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சோ இதெல்லாம் பாக்குறப்ப இயேசு இந்த இடத்துல கண்ணீர் விடுகிறார். ஜனங்கள் கஷ்டப்படுறத பார்த்து, அதாவது அவங்க தன் பிள்ளையை இழந்ததை பார்த்து, ஜனங்கள் வந்து ஒரு வெளிச்சம் இல்லாம ஒரு மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகளை போல இருக்கிறத பார்த்து, சோ இதெல்லாம் பார்த்து அவர் மனதுருகிறார். சோ எத்தனை நல்ல தேவன். இந்த தேவனை நாம் வாழ்க்கையில அனுபவிக்கிறதோடு மாத்திரம் அல்ல, இதை தெரியாத ஜனங்களுக்கும் நாம் கொண்டு செல்ல இந்த ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம். அவர் ஜீசஸ் நமக்கு ஒரு ட்ரெஷர், அவர் ஒரு பொக்கிஷம். அவர் தான் நம்மளுடைய ஐஸ்வர்யம், அவர் தான் நம்மளுடைய ஆஸ்தி, நம்மளுடைய சந்தோஷம், சமாதானம் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். சோ அந்த நல்ல இயேசுவை இந்த உலகத்திற்கு நாம் கொண்டு செல்லதான். இது வந்து ஒரு மதமாற்றம் கிடையாது. சோ புறஜாதிகளாக இருந்தால், அதாவது இயேசுவை அறியாத ஜனங்களாக இருந்தா கூட எந்த மதமா இருக்கலாம், இந்த இயேசு வந்து உங்கள் மீது அன்பாக இருக்கிறார், மனதுருக்கம் உள்ளவங்களா இருக்கிறாரு. அவர் வந்து உங்களை வந்து நேசிக்கிறார். அதை அறிந்து கொண்டு அவர் உங்களுக்கு தேடி வந்த தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டு மனசார அவரை நேசிக்கும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மீட்பை, ஒரு ரட்சிப்பை, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு விடுதலையை பார்க்க முடியும். சோ கிறிஸ்தவம் என்பது மதம் இல்ல, இது மதமாற்றமும் அல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய அன்பை நாம இந்த உலகத்துல அனுபவிச்சு ஹெவன் ஆன் எர்த் லைஃப் வாழ்றதுக்கு தான் பரலோகத்திலிருந்து தேவன் மாம்சத்தில் இந்த பூமிக்கு வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சோ சிலுவையில அவர் எதுக்காக வெளிப்பட்டார்னா மரணத்தினால், தனது மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார். ஏன்னா ஏதேன்ல ஆரம்பத்துல
தேவனோடு ஆதாம் ஏவாளும் சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல கண்ணீர் இல்ல, அவங்க அந்த உறவுல எந்தவித ஒரு பிரிவும் இல்ல, எப்பொழுதும் தேவனோடு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு சாத்தான் வஞ்சனையாக வந்து பாவம் வந்ததுனால அந்த இடத்துல ஒரு பிரிவு உண்டானது. சோ இயேசு திரும்ப சிலுவைக்கு வந்து அந்த மரணத்தின் அதிகாரி, அந்த பிசாசை அவர் சிலுவையிலே தனது மரணத்தினாலே அழித்து விட்டார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். சோ இயேசு இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து அவர் உன்னதத்துல அமர்ந்ததுனால நமக்கு மரணத்தின் அதிகார பிசாசிடம் இருந்தும் அவன் கொடுக்கிற பயத்திலிருந்தும் எல்லாவித சகல இருளின் அதிகாரத்திலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டுட்டோன்ற அந்த நல்ல செய்தியை தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நாம் பெற்றுக்கொண்டது போல உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கட்டும்.